40 வயசா இருக்குது, 80 கிலோ இருக்கு, சிகரெட் பிடிக்கிற, அடிக்கடி வெளி ஹோட்டல்ல சாப்பிட்ற, கேஸ் ட்ரபிள் கிடையாது, ஹார்ட் அட்டாக். நீங்க கேஸ் ட்ரபிள்னு சொல்வீங்க, நான் கேஸ் ட்ரபிளுக்கு உண்டான மருந்து கொடுப்பேன். ஆனா ஆக்சுவலா கேஸ் ட்ரபிளுக்கு நீங்க இசிஜி எடுத்து ட்ரப்பானின் ஐ பண்ணி இது ஹார்ட் அட்டாக்கா இல்லையா இருக்கான்னு சொல்லி கேஸ் ட்ரபிள்ங்கிறது நான் ஹார்ட் அட்டாக் இல்லைன்னு சொன்னா தான் கேஸ் ட்ரபிள். இல்ல சார் கடை வீதிக்கு போனேன், கப்புன்னு சாப்பிட்டேன், உள்ள எரிச்சலாகுது, ஏதோ மாத்திரை சாப்பிடலாம்னு இருக்க முடியாது. இசிஜி எடுக்கணும். வயசு 40 வயசா இருக்குது, 80 கிலோ இருக்கு, சிகரெட் பிடிக்கிற, அடிக்கடி வெளி ஹோட்டல்ல சாப்பிட்ற, கேஸ் ட்ரபிள் கிடையாது, ஹார்ட் அட்டாக் அன்லஸ் ப்ரூவ்ட் அதர்வைஸ். அவசியம் வந்து ஒரு ஆஞ்சியோகிராம் பண்ணுங்க. சர்ப்ரைஸா இருக்கு சார், எனக்கு ஒண்ணுமே இல்லை, போய் கடையில சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய கடைகள்ல வியாபாரத்துக்காக ருசியை போடுறாங்க. அதிகமா சர்க்கரை உப்பு போடுறாங்க, ரொம்ப காரமா போடுறாங்க. அதனால நமக்கு திருப்தி ஏதோ ஒரு நாளைக்கு சாப்பிடுங்க, தப்பில்லை. வருஷத்துல ஒரு நாள் 2 நாள் போய் சாப்பிடுங்க. ஒவ்வொரு தடவையும் நாம் கஷ்டப்பட்டு பாடம் கற்றுக்கிறத விட யாரோ சொல்லிக் கொடுக்குற பாடத்தை பண்ணணும்னா ஆஸ்பத்திரிக்கு வர வேண்டாம்னு சொல்கிறேன். நான் ஏதாவது டாக்டர் சொல்லுவாங்களா எனக்கு தெரியல, 100 வச்சு நான் உங்களோட சொன்னேன். நீங்கள் அடிக்கடி சொல்கிறீங்க சார் ஹாஸ்பிட்டலுக்கு வராதீங்கன்ட்டு. நான் அதுவும் சொல்கிறேன். ஏன்னா ஆஸ்பத்திரிங்கிறது வியாபார நிறுவனம் கிடையாது, எனக்கு கடை வீதி மாதிரி வியாபாரம் கிடையாது. உங்களோட வியாதியை எடுத்துக்கிறேன், எனக்கு பணத்தை 100 ரூபா கொடு, அப்படி பண்ண முடியாது. கடை வீதியில் பண்ணலாம். ஸோ ஹாஸ்பிட்டலுங்கிறது யாருமே போகக்கூடாத ஒரு இடம். வியாதி வந்தால் தான் நாங்கள் போகிறீங்க. வாட் யூ மீன் பை ஹெல்த் அப்படின்னு கேட்டால் அவங்களுடைய பதில் என்னவா சார் இருக்கும்? ஹெல்த் இஸ் நாட் அன் ஆப்சன்ஸ் ஆஃப் டிசீஸ். எனக்கு வியாதி இல்லை, நல்லா இருக்கேன்னு சொல்கிறது கிடையாது. ஐ ஹவ் நோ டிசீஸ், நோ இன்ஃபார்மிட்டி, மொண்டி நடக்கிறது இல்லை, நல்லா இருக்கு, காது கேட்கறது, அப்படியெல்லாம் கிடையாது. ஹெல்த் இஸ் அ பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். உங்களால் 1 கிலோமீட்டர் ஓட முடியுமா? ஒரு மாடி 9 மாடி இருக்கு, ஏறி இறங்க முடியுமா? 1000 படி நிற்காம நடக்க முடியுமா? நிற்காம ஓட முடியுமான்னு கேட்டேன். அப்போ பிசிக்கல் ஹெல்த், உடம்பு நல்லா இருக்கணும். அது 50 வயசா இருந்தாலும் சரி, 80 வயசா இருந்தாலும் சரி, யூ ஷுட் பி ஏபிள் டு யூஸ் ஆல் தி மசில்ஸ் அண்ட் தி ஜாயின்ட்ஸ் இன் த பாடி. மேல் மூச்சு வாங்கக்கூடாது, கெஸ் வாங்கக்கூடாது, நல்லா சுறுசுறுப்பாக இருக்கணும். காலையில் எழுந்திரிச்சு 6 மணிக்கு எழுந்திரிச்சோன்னா ஓட ஆரம்பிக்கணும். ஆஃபீஸ்க்கு கார் இல்லைன்னா நடந்து போகணும். பஸ் இன்னும் வச்சு கரெக்டாக 2 கிலோமீட்டர் நடக்கணும். ஃபிசிக்கல் ஹெல்த் இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் லைஃப். ஃபிசிக்கல் ஹெல்த் இல்லைன்னா, உடம்புல சக்தி இல்லைன்னா மனசு கோணி போங்க, அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது, நடக்க முடியல, மேய்ச்சி அப்போது உடம்பு சரி இருந்தால் தான் மனசு நல்லா இருக்கும். இமோஷனல் ஹெல்த், அதாவது இமோஷன். என்ன சார் டல்லாக உட்காந்துருக்காம, இப்போ பார்த்தா முன்னிட்டுருக்கான், நல்ல சுறுசுறுப்பாக. இப்படி நம்ம குழந்தைகள்லாம் எப்படி இருக்காங்க, 5 வயசு குழந்தைகள்லாம் காலேஜ் ஓட ஆரம்பிக்கிறாங்க, விளையாடுறாங்க, அம்மாவோட சண்டை பிடிக்கிறாங்க. அந்த இமோஷனல் வெல்பீயிங், இமோஷனல் ஃபிசிக்கல் ஹெல்த், அப்புறம் இமோஷனல் ஹெல்த், மனசார இருக்கணும். அது சுறுசுறுப்புங்கிறது மனுஷனுக்கு முக்கியமாக வேண்டியது. உடம்புல நீங்கள் வீட்டில் உட்காந்துருந்தா கூட பாட்டி 90 வயசு இருக்காங்க, நல்லா தானே இருக்காங்க, ஏதோ பாட்டு கேட்குறாங்க, சீரியல் பார்க்குறாங்க. ஏன் நீங்கள் 30 வயசில் அப்படியே முகத்தை சோனிட்டு இருக்கிறீங்க? அது இருந்தால் தான் நான் ஜெயிப்பேன், இப்படி இருந்தால் தான் சந்தோஷமாக இருப்பேன். இது கண்டிஷன் சப்ளை. எதுவுமே எக்ஸ்பெக்டே பண்ணலைன்னா, ஒன்றும் எதிர்பார்க்கலைன்னு வச்சுக்கோங்க, அப்போ ஏன் சந்தோஷம் இல்லாமல் போகும்?